ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பதிவில் ஒரு எளிய மருத்துவ குறிப்பை தான் இன்றைக்கி பார்க்குறோம். பொதுவாக இன்றைக்கி மாறிட்டுருக்கிற நாகரிக கால வளர்ச்சியில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வியாதி எழுந்து நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் தாக்கக்கூடிய ஒரு வகையான வியாதி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மற்ற விலங்குகளுக்கு இது வருமானு தெரியல. சில நேரம் எக்ஸ்டர்னல் இன்ஜூரினால் கூட அது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மனிதன் எழுந்து நடக்கும் பொழுது நிற்கும் பொழுது அவனுடைய பெல்விக் கேவிட்டின்னு சொல்லக்கூடிய இடுப்பு எலும்பு பகுதிகளில் அதிக அளவு அந்த உள்ளுறுப்புகளுடைய அழுத்தம் அதிகரித்ததுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலம் தோன்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. இது ஆங்கிலத்தில் ஹெமராய்ட்ஸ்னும், அதே நேரத்தில் ஆங்கில பழக்க மொழிகளில் பைல்ஸ் என்று அழைக்கப்பட்டது, தமிழில் மூலம் என்று அழைக்கப்பட்டது, சமஸ்கிருத ஆயுர்வேத கிரந்தங்களில் அர்சஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதில் என்ன ஒரு டேர்ம் பார்த்திங்கன்னா, அர்சஸ்ங்கிறதில் கொடுத்துருக்கிறது எதிரின்னு அர்த்தம். இந்த வியாதி வந்துருச்சுன்னா வேறு எதிரி வெளியிலேருந்து உங்களை தாக்க வேண்டியதே கிடையாது. இதுவே ஒரு எதிரி செய்யக்கூடிய செயல் எல்லாத்தையும் இது செய்து கொடுக்க முடியும். வலி ஏற்படுத்தும், கட்டிங் பெயின் கொடுக்க வைக்கும், அது ரொம்ப நேரத்தில் இட்சிங் கொடுக்க வைக்கும், சில நேரம் இரத்தப்போக்கு அதிகரிக்க வைக்கும், சில நேரம் இரத்தப்போக்கு அதிகரிக்க வச்சு இன்ஃபெக்ஷனை உண்டாக்கி உயிரிழப்பு வரைக்கும் கூட உண்டு பண்ண கொடுக்கும். காய்ச்சல், கோபங்கள் எல்லாமே இதில் உண்டாகி கொடுக்கக்கூடிய ஒரு வியாதி. சரிங்களா? இதற்கு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய உணவு கலாச்சாரம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. எழுந்து நடக்கக்கூடிய எல்லாருக்கும் அது வருதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதிக ஒபேஸ் உடல் பருமன் உள்ளவங்களுக்கு மாறுபட்ட உணவு கலாச்சாரம், அதாவது சிக்கன் இந்த மாதிரியான உணவு, சூடான உணவு, ஃப்ரை பண்ண உணவு, மலத்துவாரத்தின் வழியாக சில செயல்களை, உடல் உறவு, இந்த மாதிரியான குச்சிகளை, இந்த மாதிரியான விரல்களை விட்டு இது பண்ணக்கூடியது, அது மாதிரியான சில இதுகளுக்கு வரும்பொழுது அதிக பயணங்கள், அதிக நேரம் நின்று கொண்டு இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூல நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹெமராய்ட்ஸ். அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாயோட பேரிலேயே இந்த டிசீஸை அழைக்கப்பட்டாங்க. இது அவங்க சிம்பிளாக சொன்ன மாதிரி இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸுங்கிற மாதிரி வருதாக இருக்கும். ஆனால் சித்தர்கள் இது பல வகையில் வகைப்படுத்தியிருக்காங்க. ஆயுர்வேதமும் இது கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் வகைப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாமே ஒன்று சொல்லிட்டு போனோம்னு கேட்டிங்கன்னா, வாத பித்த கஃபத்தோட தோஷத்தோட அடிப்படையில் சொல்லிட்டு போனோம்னு பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். சரிங்களா? இப்போ மூலம் வந்துருச்சு, அறிகுறியெல்லாம் தெரியும், அல்லது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ரெமெடி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க. இதுக்கு என்ன சார் சில எஃபெக்டிவான ரெமெடி என்னன்னு பார்க்குறக்காக தான் இந்த பதிவு. இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃபெக்டிவான பதிவுகள் இதில் பார்த்தோம்னா, மெடிசன் பார்த்தோம்னா, நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய பிரண்டைன்னு ஒரு ஹெர்பல் கிடைக்கும். காலையில் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அதை ஒடிச்சு ஒவ்வொரு கட்டு 20 ரூபா. ஒரு காலத்தில் வேலியில் கடந்துட்டுருக்கும், யாருமே அதை பயன்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிட்டியில் நாகரிக வாழ்க்கையில் அது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்கிது. இந்த பிரண்டையை வாங்கி உணவில் அன்றாடம் சேர்த்து கொள்ளுங்கள். பிரண்டையை வைத்து சமைக்கும் பொழுது சுற்றி உள்ள காம்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து அப்புறப்படுத்திக்கிறங்க. அதற்கு சமமான அளவு புளியை நீங்கள் பயன்படுத்தணும். சும்மா பிரண்டைன்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா நீங்கள் வரல பிரண்டையை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் போய் எடுத்து வச்சோன்னே, நாக்கில் வச்சோன்னே அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இதை அதற்கு சமமான அளவு புளியை சேர்த்து பயன்படுத்த வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா அது உணவில் சப்ளிமெண்ட்டாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து இது வரக்கூடிய வாய்ப்புகள் குறைந்து விடும். அடுத்து பார்த்திங்கன்னா கருணை கிழங்கு, பிடிகருணை, பெருங்கருணை, காராக்கருணைன்னு அப்படி ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம வேண்டியதில்லை. சின்ன கருணையை வாங்கி கொஞ்சம் அது இம்மீடியட்டாக அதை பயன்படுத்த கூடாதனால கொஞ்சம் காய போட்டுருங்க, அல்லது வெட்டி காய போட்டுருங்க. 2 குறுக்கால வெட்டி காய போட்டுருங்க. அதை என்னென்னு கேட்டிங்கன்னா காஞ்ச பிறகு அதை சமைச்சு புளி சேர்த்து, அதே நேரத்தில் நல்ல சின்ன வெங்காயம் நல்லா நிறையா பயன்படுத்துங்க உணவில்.
ஒரு காலத்தில் சின்ன வெங்காயம் வந்து உரைக்கிற தன்மையினால் வந்து மேக்ஸிமம் யாருமே இப்போ இது பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி அதனுடைய மெடிக்கல் வேல்யூ தெரிஞ்ச உடனே இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விலை ஏறிடுச்சு, வெங்காய தட்டுப்பாடாயிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயம் வாங்கி அதோடு சேர்த்து மசியல் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறங்க. உணவு ஃபுட் சப்ளிமெண்ட் இதெல்லாம் நீங்கள் போய் இன்றைக்கி வந்து லேசர் சர்ஜரி அது பறிச்சு என்னென்னமோ பண்ணி உடம்பு கெடுத்துக்கிறங்க. பண்ணிட்டு வந்து அடுத்த 2வது மாதத்தில் திருப்பி மூலம் வரும். அதெல்லாம் வேண்டியதில்லை. இதே மட்டும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் கிடைக்கக்கூடிய கருணை கிழங்கு லேகியம், இது வந்து எல்லா இதுலேயும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சர்க்கரை வியாதிகள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்டர்னலாக இருக்கும்போது அது மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் இது வந்து மேலே பத்து போட்டிங்கன்னா, சிலவங்க சொல்லுவாங்க கள்ளி இப்போ இது வைங்க அப்படி வைங்க, அதை போட்டு ரேஷான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க, சரிங்களா? மஞ்சள் மட்டும் மேலாப்பில் போடுங்க. வேறு எதுவுமே மஞ்சள் இல்லைன்னா வேப்பிலை இதை வந்து மேலாப்பில் 10 போட்டிங்கன்னா இது வந்து குறைஞ்சிரும். வெளியில் உள்ளது வந்து அது குறைஞ்சிரும். சில நேரம் உடஞ்சும் வெளியில் வந்துடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆற ஆரம்பிச்சிடும். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சளும் கொஞ்சோண்டு வேப்பிலையும் உள்ளைக்க சாப்பிடும் பொழுது அந்த ரணங்களை வந்து குறைச்சி கொடுக்க வைக்கும். அதோடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சோறு பழைய சோறில் வந்து மோரை ஊற்றி, தயிர் ஊற்றாதீங்க, தயிர் உஷ்ண வீரியம், சரிங்களா? மோரை ஊற்றி சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு அதை மட்டும் காலையில் ரெகுலராக சாப்பிடுவாங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது, சரிங்களா? அதோட பொரிச்ச ஐட்டங்கள், காரம் அதிகமான ஐட்டங்கள், அதிக தூர பயணங்கள், அதே நேரத்தில் வந்து சிக்கன் இன்றைக்கி என்னமோ அதில் வந்துருச்சு, வெரைட்டியாக வந்துருச்சு. அந்த இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து காலத்துக்கு தவிர்த்து கொள்ளுங்கள். இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூல நோய் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இது வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹெமராய்ட்ஸ். அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாயோட பேரிலேயே இந்த டிசீஸை வந்து அழைக்கப்பட்டாங்க. இது அவங்க சிம்பிளாக சொன்ன மாதிரி இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸுங்கிற மாதிரி வந்து வருதாக இருக்கும். ஆனால் சித்தர்கள் வந்து இது வந்து பல வகையில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. ஆயுர்வேதமும் இது வந்து கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாமே ஒன்று சொல்லிட்டு போனோம்னு கேட்டிங்கன்னா, வாத பித்த கஃபத்தோட தோஷத்தோட அடிப்படையில் சொல்லிட்டு போனோம்னு பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும், சரிங்களா? இப்போ மூலம் வந்துருச்சு, அறிகுறியெல்லாம் தெரியும், அல்லது வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ரெமெடி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க. இதுக்கு என்ன சார் சில எஃபெக்டிவான ரெமெடி என்னன்னு பார்க்குறக்காக தான் இந்த பதிவு. இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃபெக்டிவான பதிவுகள் இதில் வந்து பார்த்தோம்னா, மெடிசன் பார்த்தோம்னா, நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய பிரண்டைன் ஒரு ஹெர்பல் வந்து கிடைக்கும். காலையில் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அதை ஒடிச்சு ஒவ்வொரு கட்டு வந்து 20 ரூபா. ஒரு காலத்தில் வந்து வேலியில் கடந்துட்டுருக்கும், யாருமே அதை பயன்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிட்டியில் வந்து நாகரிக வாழ்க்கையில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்கிது. இந்த பிரண்டையை வாங்கி உணவில் அன்றாடம் சேர்த்து கொள்ளுங்கள். பிரண்டையை வைத்து சமைக்கும் பொழுது சுற்றி உள்ள காம்புகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து அப்புறப்படுத்திக்கிறங்க. அதற்கு சமமான அளவு வந்து புளியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். சும்மா பிரண்டைன்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா நீங்கள் வரல பிரண்டையை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் போய் எடுத்து வச்சோன்னே நாக்கில் வச்சோன்னே அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இதை வந்து அதற்கு சமமான அளவு வந்து புளியை சேர்த்து பயன்படுத்த வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உணவில் வந்து சப்ளிமெண்ட்டாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து இது வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைந்து விடும். அடுத்து பார்த்திங்கன்னா கருணை கிழங்கு, பிடிகருணை, பெருங்கருணை, காராக்கருணைன்னு அப்படி ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து வேண்டியதில்லை. சின்ன கருணையை வாங்கி கொஞ்சம் அது வந்து இம்மீடியட்டாக அதை பயன்படுத்த கூடாதனால வந்து கொஞ்சம் காய போட்டுருங்க, அல்லது வெட்டி காய போட்டுருங்க. 2 குறுக்கால வெட்டி வந்து காய போட்டுருங்க. அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காஞ்ச பிறகு அதை வந்து சமைச்சு புளி சேர்த்து, அதே நேரத்தில் வந்து நல்ல சின்ன வெங்காயம் நல்லா நிறையா பயன்படுத்துங்க உணவில். ஒரு காலத்தில் சின்ன வெங்காயம் வந்து உரைக்கிற தன்மையினால் வந்து மேக்ஸிமம் யாருமே இப்போ இது பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி அதனுடைய மெடிக்கல் வேல்யூ தெரிஞ்ச உடனே இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விலை ஏறிடுச்சு, வெங்காய தட்டுப்பாடாயிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயம் வாங்கி அதோடு சேர்த்து
மசியல் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறங்க. உணவு ஃபுட் சப்ளிமெண்ட் இதெல்லாம் நீங்கள் போய் இன்றைக்கி வந்து லேசர் சர்ஜரி அது பறிச்சு என்னென்னமோ பண்ணி உடம்பு கெடுத்துக்கிறங்க. பண்ணிவிட்டு வந்து அடுத்த 2வது மாதத்தில் திருப்பி மூலம் வரும். அதெல்லாம் வேண்டியதில்லை. இதே மட்டும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் கிடைக்கக்கூடிய கருணை கிழங்கு லேகியம். இது வந்து எல்லா இதுலேயும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சர்க்கரை வியாதிகள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்டர்னலாக இருக்கும்போது அது மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் இது வந்து மேலே பத்து போட்டிங்கன்னா, சிலவங்க சொல்லுவாங்க கள்ளி இப்போ இது வைங்க அப்படி வைங்க போட்டு ரேஷான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா? மஞ்சள் மட்டும் மேலாப்பில் போடுங்க. வேறு எதுவுமே மஞ்சள் இல்லைன்னா வேப்பிலை இதை வந்து மேலாப்பில் 10 போட்டிங்கன்னா இது வந்து குறைஞ்சிரும். வெளியில் உள்ளது வந்து அது குறைஞ்சிரும். சில நேரம் உடஞ்சும் வெளியில் வந்துடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆற ஆரம்பிச்சிடும். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சளும் கொஞ்சோண்டு வேப்பிலையும் உள்ளைக்க சாப்பிடும் பொழுது அந்த ரணங்களை வந்து குறைச்சி கொடுக்க வைக்கும். அதோடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சோறு பழைய சோறில் வந்து மோரை ஊற்றி, தயிர் ஊற்றாதீங்க, தயிர் உஷ்ண வீரியம். சரிங்களா? மோரை ஊற்றி சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு அதை மட்டும் காலையில் ரெகுலராக சாப்பிடுவாங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. சரிங்களா? அதோட பொரிச்ச ஐட்டங்கள், காரம் அதிகமான ஐட்டங்கள், அதிக தூர பயணங்கள், அதே நேரத்தில் வந்து சிக்கன் இன்றைக்கி என்னென்னமோ அதில் வந்துருச்சு, வெரைட்டியாக வந்துருச்சு. அந்த இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து காலத்துக்கு தவிர்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.